கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 84, 5, 6 வசனங்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். என் வாழ்க்கை எனக்கு கசந்து விட்டது. நான் எதை செய்தாலும் அது எனக்கு மிக கடினமாகவே இருக்கிறது. நான் எப்படிதான் வாழப்போகிறேனோ எனக்கே தெரியவில்லை. வாழ வேண்டுமா என்று கூட தோன்றுகிறது. நான் எதை செய்தாலும் அது பெரிய போராட்டமாகவே இருக்கிறது. போராடி ஒரு பிரச்சனை தீரும் நேரம் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி நிற்கிறது என்று வாலிப வயதில் இருக்கும் மகள் தன் தாயிடம் மிகுந்த விரக்தியோடு பேசினாள். இவளது மனநிலையை மாற்ற இவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று சிறிது திகைத்து நின்றாள் அவளுடைய தாயார். சரி, என்னோடு சமையலறைக்கு வா, நான் செய்வதை சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிரு என்று மகளை சமையலறைக்கு அழைத்து சென்றாள். 3 பானைகளில் தண்ணீர் நிரப்பி 3 அடுப்புள்ள ஸ்டவ்வில் 3ஐயும் வைத்தாள். முதல் பானையில் சில கேரட்டை போட்டாள். 2வது பானையில் சில முட்டைகளை போட்டாள். 3வது பானையில் சில காப்பி கொட்டைகளை போட்டாள். அடுப்பில் தீயை கூட்டினாள். சுமார் 20 நிமிடங்கள் கழிந்தன. 3லும் தண்ணீர் கொதித்து விட்டது. இப்பொழுது 3 அடுப்பையும் அணைத்து விட்டாள். முதல் பானையில் போட்ட கேரட்டுகளை ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு தட்டில் வைத்தாள். 2வது பானையில் போட்ட முட்டைகளை எடுத்து மற்றொரு தட்டில் வைத்தாள். 3வது பானையில் போட்ட காஃபி கொட்டைகளை எடுத்து மற்றொரு தட்டில் வைத்தாள். மகளே, இப்பொழுது என்ன காண்கிறாய் என்று கேட்டாள் அம்மா. கேரட், முட்டை, காப்பி கொட்டை என்றாள் மகள். தாய் அவளை அருகாமையில் அழைத்து கேரட்டை தொட்டுப்பார் என்றாள். மகள் தொட்டு பார்த்தாள். கேரட் வெந்து மென்மையாகி விட்டது என்றாள். ஒரு முட்டையை எடுத்து முட்டை தோடை உடைத்து உள்ளே இருப்பதை பார் என்றாள் அம்மா. ஒரு முட்டையை எடுத்து தோட்டை நீக்கி பார்த்தாள். முட்டை கடினமாகி இறுகி இருக்கிறது என்றாள் மகள். இப்பொழுது காப்பியை ருசித்து பார் என்றாள் அம்மா. காப்பியின் வாசனை அருமையாக இருப்பதை மகள் உணர்ந்தாள். அதை கண்டு மகிழ்ந்தாள். அம்மா, இதன் அர்த்தம் என்ன என்று எனக்கு தெரியவில்லையே என்றாள் மகள். அம்மா அதை மகளுக்கு விளக்கி கொடுத்தாள். 3 பொருட்கள் ஒரே நிலையான எதிர்மறையான சூழ்நிலையை சந்தித்தன. கொதிநீரை சந்தித்தன. ஆனால் ஒவ்வொன்றின் பிரதி செயலும் வித்தியாசமான வகையில் இருந்தன. கேரட் பலமானது, கடினமானது, வளைந்து கொடுக்காதது. எனினும் கொதிநீரின் சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அது மென்மையாக மாறிவிட்டது, பலவீனமாக மாறிவிட்டது. முட்டை எளிதில் உடைந்து சிதறி போகக்கூடியது. வெளித்தோடுதான் உள்ளே இருக்கும் திரவ பொருளை பாதுகாக்கிறது. ஆனால் அது கொதிநீரின் சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது உள்ளே இருக்கும் திரவம் கடினமாகி திடப்பொருளாக மாறிவிடுகிறது. காப்பி கொட்டையை கவனித்து பார். உண்மையிலேயே அது மிகவும் சிறப்பானது. கொதிநீரின் சோதனைக்கு அவைகள் உட்படுத்தப்பட்ட போது காப்பி கொட்டைகள் கொதிநீரை மாற்றிவிட்டது. காப்பி கொட்டைகளில் உள்ள வாசனையும் ருசியும் இப்பொழுது கொதிநீருக்கு சென்று யாவரும் விரும்பி பருகும் பானமாக மாற்றியது. எதிர்மறையான சோதனைகள் உன்னுடைய இருதய கதவுகளை தட்டி தாக்கும்போது உன்னுடைய பிரதி செயல் எப்படி இருக்கிறது? நீ கேரட்டா, முட்டையா, காஃபி கொட்டையா? யோசித்துப்பார். நான் யார்? கடினமாக பலமாக இருந்த கேரட் வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உட்படும் போது பலனிழந்து மென்மையாக மாறிப்போன கேரட்டா? நான் யார்? முட்டையின் உட்புறத்தை போல இலகிய மென்மையான இருதயத்தோடு இருந்து கசப்பான சோதனைகளை சந்திக்கும் போது, பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் போது வெளித்தோற்றத்தில் முட்டை தோட்டை போல காட்சியளித்து கொண்டு உள்ளான ஆவியில் சோதனையில் திடமாக கடினப்பட்டு வணங்கா கழுத்தாய் மாறிப்போன முட்டையா? நான் யார்? காப்பி கொட்டைகளைப் போல இருக்கிறேனா? கொதிநீர் சோதனை காப்பி கொட்டைகள் சந்திக்கும் போது தன்னில் உள்ள நல்ல அருமையான வாசனையும் ருசியையும் வெளிப்படுத்துகிறது. கொடிய சோதனைகளை கடந்து செல்லும் போது, உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எதிர்மறையாக மாறும்போது
இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறீர்களா? சோதனைகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? கேரட்டை போலவா, முட்டையைப் போலவா, காப்பி கொட்டைகளைப் போலவா? ஆம், என கண்பானவர்களே, நாம் இந்த கதையில் வரும் கேரட்டை போல் இருக்கிறோமா, அல்லது முட்டையைப் போல் இருக்கிறோமா, அல்லது காப்பி கொட்டைகளைப் போல் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நாமும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த கர்த்தாவே, இக்கட்டான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து செல்லும் போது மனம் தளராமல் உம்முடைய வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.